மக்கள் அதிகாரம் பத்திரிகை மற்றும் இணையதளம் யூடியூப் சேனல் மக்களை வரவேற்று எமது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கும்மிடிப்பூண்டி ஷிப்காட்டில் சுற்றுச்சூழல் மாசு அதிக அளவில் உள்ளதால் பொதுமக்கள் வேறு வழியில்லை என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று தெரிவிக்கிறார்கள். கம்பெனிகள் தேவை, ஆனால் அந்த கம்பெனிகள் மனித வாழ்க்கைக்கு பிரச்சனையாக, உடல் ரீதியான பிரச்சனையாக, விவசாய நிலங்களுக்கு பிரச்சனையாக இருக்கக்கூடாது என்பதுதான் பொதுமக்களின் குற்றச்சாட்டு. மேலும் சுற்றுச்சூழல் மாசு கட்டுப்பாடு வாரியம் டிவிஷனல் என்ஜினியர் லிவிங்ஸ்டனிடம் கேட்க வந்தபோது அவர் அலுவலகத்தில் இல்லை. ஃபோன் செய்தாலும் அவர் மீட்டிங்கில் இருப்பதாக மெசேஜ் வந்தது. ஒரு பக்கம் மக்கள் பிரச்சனை என்றாலும் மற்றொரு பக்கம் இந்த புகை மண்டலம் காற்று மண்டலத்தை ஒவ்வொரு நாளும் மாசுபடுத்தி கொண்டு இருக்கிறது. மனிதன் வாழ்வதற்கு காற்று, தண்ணீர், மண், ஆகாயம், அதாவது வானமண்டலம் இவை அனைத்தும் தூய்மையாக இருக்க வேண்டும். அதாவது பஞ்சபூதங்கள் தான் மனித வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. விஞ்ஞானத்தின் வளர்ச்சி மனித வாழ்க்கைக்கு அளவோடு இருக்க வேண்டும். அது அளவுக்கு அதிகமானால் அதுவே தீமையாகத்தான் இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஒவ்வொரு விஞ்ஞானத்தின் வளர்ச்சியிலும் மனிதன் வாழ்க்கை, நிம்மதி, சந்தோஷம், நிறைவு குறைந்து கொண்டேதான் இருக்கிறது. காற்று மண்டலத்தில் எந்த அளவுக்கு மாசு கட்டுப்பாடு ஏற்படுகிறதோ அந்த அளவிற்கு விவசாயத்தின் உற்பத்தி குறைந்துவிட்டது. மேலும் நிலத்தடி நீர், குடிக்க தண்ணீர் மாசு அடைந்ததால் மக்களுக்கு நோய் ஏற்படுகிறது. அது மட்டுமல்ல, இந்த நச்சுக்கள் விளைபொருட்களில் கலந்து அவை மனித வாழ்க்கைக்கு நோய்களை உருவாக்குகிறது. இவை பற்றி மாசு கட்டுப்பாடு வாரியம் முதலில் எடுக்க வேண்டிய முக்கிய நடவடிக்கை. மேலும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் என்னென்ன எண்ணெய் வகைகள் சுகாதாரத்தின் அடிப்படையில் தயாரிக்கப்படுகிறதா, இந்த எண்ணெயை கொண்டு தயாரிக்கப்படும் உணவுப் பொருட்கள் தரமானதாக இருக்கிறதா, மக்களுக்கு இதனால் எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கிறதா என்பதை உறுதி செய்ய வேண்டும். ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான். இதே ஏரியாவிலே வாழ்ந்துட்டோன்னா பண்ண முடியும். பொல்யூஷன் இருக்குன்னு ஒன்றும் பண்ண முடியல. அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணின்னு வாழ்ந்துட்டு இருக்கோம், அவ்வளோதான். அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழ்றீங்க. இல்லை, உடம்புக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா? அதெல்லாம் நம்ம அந்த அளவுக்கு ஒன்றும் நம்ம செக்கப் பண்ணல, ரொம்ப பரிசோதனை அளவுக்கு போகல. நம்ம போனால் தெரியும். நம்ம இந்த மாதிரி இருக்கிறதுனால ஷிப்காட்டு வந்ததுலேருந்து உங்களுக்கு விவசாயம் எப்படி இருக்குது? விவசாயம்லாம் கம்மி தான் சார். இந்த புகைங்க நிறைய திறந்து விடுறதுனால எங்களுக்கு பயிர் வைக்க முடியல. கிட்ட பயிர் எதுவும் வைக்க முடியல. இந்த பாட்டியா கம்பெனி போக, இந்த சூர்யா கம்பெனி போக. ஓ, சூர்யா இண்டஸ்ட்ரீஸ். அது திறந்து விட்டாங்கன்னா அந்த புகைங்க தெரியவே இல்லை எதுவுமே. காற்றடிக்கும் போது அந்த புகை நிறைய வருது. மரம், செடி, கொடி கூட தெரிய மாட்டேன்னுது. அது நிறைய பசங்க போட்டோ எடுத்து கூட ஆம்பளை பசங்க அமைச்சிருக்குது. அது எதுவும் பண்ணல. அது எப்படி பண்ணுவாங்க? இதெல்லாம் பண்ணால் நல்லது இல்லை மக்களுக்கு. பண்ணல.